ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஜீவாவும் மனோவும் சரியாக வெளுத்தெடுக்கும் போது மனோவும் அகிலாவும் தனக்குமான எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ஜீவாவும் டே நீ சொல்கிறதெல்லாம் நம்பலாமா, உண்மை தானே அப்படி கேட்கும்போது நம்ம மனோவும் அம்மா சத்தியம்மா இதாண்டா உண்மை என்னை நம்புடான்னு சொல்லும்போது நம்ம ஜீவாவுக்கும் மனோக்கு மேலே நம்பிக்கை வருது. மனோக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் அகிலா அந்த மண்டபத்தில் வந்த உடனே நம்ம ஜீவா அதை பார்த்துட்டு என்ன செய்தாங்க, நம்ம தேன்மொழி மனோவோட மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சுதா, ஜீவா அவங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்களா. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜீவாவும் மனோவை பார்த்த உடனே பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. டே மனோ, என்ன வேலைடா செய்து வச்சிருக்க, அங்கே ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இங்கே இன்னொரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணதுக்கு உனக்கு எப்படிடா தோணுச்சு அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது மனோவும் டே என்னடா தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் எதுவும் தப்பே பண்ணலடா அப்படி சொல்லும்போது நம்ம ஜீவாவும் என்னடா என்னையும் ஏமாத்தலான்னு பார்த்துட்டு இருக்கியா, அப்போ அந்த அகிலா யாருடா அப்படி கேட்ட உடனே நம்ம மனோவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. அப்படியே நம்ம ஜீவா கிட்ட வந்து அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைடா, எதுக்குடா இப்படி என்கிட்ட வந்து இப்போ கேட்டுட்டு இருக்க அப்படி சொல்லும்போது ஜீவாவும் என்னடா பேசிட்டு இருக்க, அந்த அகிலா நீ தான் அவளோட ஹஸ்பண்ட், உனக்கு வந்து மேரேஜ் நடக்கனால எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மண்டபமாக தேடிட்டு இருக்கா. அப்படி இருக்க நிலைமையில நீ அகிலானா எனக்கு அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம மாணவம் டே நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு, அகிலாவை எனக்கு தெரியும் தான், ஆனால் அவள் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சரி எதுக்காக நீ இப்படி பண்ண, அது அவளுக்கு தெரியும்னு நீ சொல்கிறல்ல, அது எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஜீவாவும் மனோவை சரியாக எதிர்த்து நிற்கிறாங்க. மனோவும் ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதாண்டா, நம்பிக்கையாக இரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீவாவும் அப்படி என்னடா கதை அப்படின்னு கேட்கும்போது மனோவும் எனக்கு அகிலாவை தெரியும், அகிலாவும் கதிருங்கிற பையனும் நல்லபடியாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் நான் தான் பண்ணி வச்சேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நேரத்தில் நம்ம அகிலா வந்து ஒரு கை குழந்தையோட வந்து நின்னா அதோட அகிலா எப்படியாவது உயிரை விடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தா, அதை நான் பார்த்துட்டேன். உடனே நான் அகிலாவை பார்த்து எதுக்கு அகிலா நீ இந்த மாதிரி எல்லாம் செய்கிற அப்படி கேட்கும்போது அகிலாவும் கதிரி அழுதபடியே என்னை வந்து கதிர் ஏமாத்திட்டான், கதிர் நல்லவே நினச்சி தான் அவ கூட மேரேஜ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கையில் ஒரு குழந்தைய தந்துட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படி சொன்ன உடனே நம்ம மனோவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. மனோ ரொம்பவே டென்ஷன் ஆகி உங்கள் 2 பேருக்கும் நான் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன், அவன் நல்லவே நினச்சி தான் உனக்கு வந்து அப்படி தாலி கட்ட வச்சேன், ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி சொல்லும்போது அகிலா கலங்கி போய் நிற்கிறத பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிட்டு, சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, அந்த கதிர் தான் உன்னை இப்படி கைவிட்டுட்டான், நீ எதுக்குமே கவலைப்படாத, உங்களுக்கு எது தேவையோ அது எல்லாத்தையுமே நானே செய்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகிலாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அகிலாவுக்கு ஒரு வீடு எடுத்து அவங்களுக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்துட்டு வந்தேன், ஆனால் மற்றபடி அகிலாவும் நானும் சேர்ந்து கல்யாணமும் பண்ணலை, வாழவும் இல்லைடா, எனக்கு கொஞ்சமாவது நம்புடான்னு சொல்லிட்டு நம்ம அகிலா பற்றின எல்லா விஷயத்தையும் மனோ ஜீவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு ஜீவாவும் டே நீ சொல்கிறத பார்த்தா நம்புகிற மாதிரி இல்லை, இது வந்து நம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மனோவும் நீ நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், என்னோட அம்மா மேலே சத்தியமாக உண்மைதான்னு சொன்ன உடனே நம்ம ஜீவாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது மனோவும் ஆமாடா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜீவாவும் இத்தனை நாட்டு இந்த விஷயத்த எல்லார்கிட்டே இருந்து மறைச்சிருக்கல, இப்போ கடைசி நேரத்தில் அந்த அகிலாய் ஒன்றை தான் தேடிட்டே இருக்கா, அப்படி இருக்கும்போது நீயும் தேன்மொழி மேரேஜ் பண்ணும்போது தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா என்னடா செய்வா, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எல்லாம் அப்பாத்தாக்கு தெரிஞ்சுன்னா என்ன நடக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியுதுல்ல அப்படி சொல்லும்போது மனோவும் அதெல்லாம் நினச்சி தாண்டா நான் கவலையாக இருக்கேன் அப்படி சொல்லும்போது ஜீவாவும் மனோ கிட்ட சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படியாவது இந்த மேரேஜ் நடக்கும்னு சொல்லி நம்ம ஜீவாவும் நம்ம மனோவுக்கு ஆதரவாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அகிலாவும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு வந்து அந்த மண்டபத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த மனோவுக்கு மேரேஜ் நடக்கக்கூடியது இந்த மண்டபம் தானா, நம்ம இது தெரியாமல் எல்லா இடத்துலையும் அலைஞ்சிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகிலாவும் அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம தேன்மொழியும் மனோவும் மண்டபத்தில் மனமெடையில் இருக்கும்போது அகிலா அதை பார்த்துடுறாங்க. அப்படியே மேரேஜுக்கான எல்லா வேலைகளும் தடபுடலாம் அங்கே நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் ஜீவாவும் அகிலா அங்கே வந்ததை கவனிச்சிடுறாங்க. இவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லி அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் அதிரடியாக ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம தேன்மொழி மனோவோட மேரேஜ் சிறப்பாகவே நடக்குது. நம்ம ஜீவா எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்.